அவர்கள் தமிழகத்தில் உள்ள 3 சுயநிதி கல்லூரிகளுக்கு இந்த ஆண்டு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் ஒரு 700 இடங்கள் வரை இந்த முறை MBBS இடங்கள் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதால் நமது தமிழக அரசின் சுகாதாரத்துறை தேசிய மருத்துவ ஆணையத்திடம் திருவள்ளூர், நாமக்கல் மற்றும் திருப்பூர் ஆகிய 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் இடங்களை தலா 50 இடங்கள் கூடுதலாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தது. இந்த கோரிக்கையை ஏற்று தேசிய மருத்துவ ஆணையம் இன்று திருப்பூர் மற்றும் நாமக்கல் ஆகிய 2 மருத்துவக் கல்லூரிகளிலும் கூடுதலாக தலா 50 இடங்கள் ஒதுக்கீடு செய்வதற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறது. ஒப்புதல் அறிவித்து அந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதனால் தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிக்கான இடங்கள் 100 இடங்கள் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இப்போது ஏற்பட்டிருக்கிறது. 3 தனியார் மருத்துவக் கல்லூரிகளை நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக தரம் உயர்த்தி விட்டதால் தமிழகத்திற்கான இந்த அரசு ஒதுக்கீட்டுக்கான அந்த MBBS இடங்கள் குறைகிறது. இதனால் 7.5% இடஒதுக்கீட்டின் கீழ் அந்த மருத்துவக் கல்லூரியில் இடங்கள் கிடைக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்களுக்கு இந்த இடங்கள் குறைந்ததால் கட் ஆஃப் மற்றும் அவர்களுக்கான சீட்கள் கிடைப்பதில் கடுமையான போட்டி ஏற்படும் என்றும் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன. இதனால் இந்த 3 நிகர்நிலை பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதி வழங்கிய விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். அதற்கு மாற்றாக எங்களுக்கு கூடுதலாக 150 இடங்கள் வழங்க வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை தேசிய மருத்துவ ஆணையத்திடம் கோரிக்கை விடுத்திருந்தது. அந்த கோரிக்கையில் 2 கல்லூரிகளுக்கு தலா 50 இடங்களை அதிகரித்து இன்ற முறை 100 இடங்கள் கூடுதலாக அளிப்பதற்கு தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. இதனால் தமிழகத்தில் MBBS இடங்களுக்கான எண்ணிக்கை 700 இடங்கள் குறைந்த போதிலும் ஒரு 100 இடங்கள் கூடுதலாக அதிகரிக்கப்பட்டிருப்பது என்பது சற்று ஆறுதலான செய்தியாக இருக்கிறது. அபிரகாம்.